என்ன தாயி இன்னும் பஸ்ஸே வரக்கானா? அப்பா வேற வெளியில போகணும்னாவ. நான் உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். ஏமா நீங்க என்ன போங்க, நான் போயிருவேம்மா. வேண்டாம் வேண்டாம், பஸ் வரட்டும். ஏமா அப்பா வெளியில போனாவ, சாப்பிடாம போயிருவாவ, நீங்க போங்க. அப்ப நீ போயிருவியா? ஏமா நான் போயிருவேம்மா, நீங்க போங்க. சரிம்மா, அப்ப பார்த்து போ. ஏமா பார்த்து போங்க. சரிம்மா சரி. இசை அக்கா அதுக்கிட்ட போய்கிட்டே இருப்போம். கடவுள் கடவுள், நீங்க காசு பணம் கொடுத்ததுனால என் கண்ணுக்கு கடவுளா தெரியல சார். என் வீட்டுக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எனக்கு எங்க அம்மா முகத்துல சந்தோஷமும் நெத்தில குங்குமமும் தலை நிறைய பூவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதை விட எங்க அம்மா உதட்டுல ஒரு சிரிப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அன்னைக்கு மட்டும் எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிருந்தா இன்னைக்கு என் குடும்பமே தலைகீழ மாறி இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நாங்க இந்த கடனை எப்படி அடைக்க போறோம்னே தெரியல. உங்களுக்கு உசுர கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா கண்ணை மூடிட்டு கொடுப்பேன். என் அப்பாவை காப்பாத்தின தெய்வமாச்சே. உங்களுக்கெல்லாம் 1000 நன்றி சொன்னாலும் போதவே போதாது. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் சார், ஏதாவது கைமாறு செய்யணும் சார். அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். அப்பதான் என் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். பாப்போம், கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்தரம்மா, கனவுகள் கலைந்தரம்மா. உறவுகள் கசந்தரம்மா, கனவுகள் கலைந்தரம்மா. குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க லீவுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, நெக்ஸ்ட் மந்த் தான். கல்யாணம் எல்லாம் வருது, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சார். சரி, எனக்கு கல்யாணம்னு தெரியும். அவ முகத்துல கொஞ்சம் கூட கவலை இல்ல. இரு, நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு மட்டும் பாரு. பாரு, என் பேச்சு கேட்க மாட்டேன்னுட்டல, எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு மட்டும் பாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கலாம்னு நினைச்சேன். நீ காலத்துக்கும் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. ஓமிடி யாரால மாத்த முடியும்? வேலை பார்த்தே சாகு. நான் என்ன பண்ண முடியும்? நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன். நீயே சந்தோஷமா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? அந்த பாட்டை போட்டு விடுங்க. சரிங்க சார். உடம்பை காயம் செய்தான் எங்கே கூறிடுவேன் என் உயிரே. என்னென்ன பாட்டு வச்சிருக்கீங்க? ஒரு நல்ல பாட்டை போட்டு விடுங்க. அண்ணா அந்த பாட்டு நல்லதானே இருக்குது, இருக்கட்டும். அப்போ இன்னும் என்ன காதலிச்சுட்டு தான் இருக்காளா? ஏல் மேடம். சொல்லுங்கண்ணே. அப்பா எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காருண்ணே. என்னம்மா நீங்க எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? ஐயோ சாரிண்ணா, நான் கல்யாண சாப்பாடுலாம் போட முடியாது. ஐயோம்மா ஒரு பேச்சுக்காவது சரி போடுதேன்னு சொல்லலாம்லாமா? முடிஞ்ச கல்யாணத்துக்கு எப்படின்னா சோறு போட முடியும்? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுண்ணா. எப்போ மனமடையில உங்க மனைவியா உங்க பக்கத்துல நின்னா அப்பமே உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க யார் கூட வாழ்ந்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மனசுல உங்க கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். அந்த கற்பனை உலகமே எனக்கு போதும். அது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வடிவமைச்சுக்கிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிடுவேன். அங்க சண்டை சச்சரவை எதுவுமே இல்லை. அங்க அன்பு மட்டும்தான், காதல் மட்டும்தான். என்னை புரிஞ்சுக்கிட்ட விமல் மட்டும்தான் அங்க இருப்பாரு. என்னை புரிஞ்சுக்காத விமல் அங்க இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை மாத்திக்குவேன். அந்த வாழ்க்கை எனக்கு போதும். பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா?
தப்பா எடுத்துக்கிடாதீங்கம்மா, உங்க வீட்டுக்கார பார்த்ததே இல்லையாதான்? பார்க்க முடியாதுண்ணா. வெளிநாட்டுல இருக்காரம்மா? என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குதே. என் கனி என் உடம்பை காயம் செய்தான் எங்கே கூறிடுவேன் என் உயிரே. யாராவது டோரை லாக் பண்ணா வச்சிருக்கீங்களா? வண்டி எடுக்கும்போது அதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்க? இல்ல சார், இப்பதான் சிக்னல் காட்டுது. அம்மா உங்க பக்கத்துல திறந்திருக்கான்னு பாருங்க. எனக்கு பார்க்க தெரியாத. அம்மாமா உங்க சைடு திறந்திருக்கு, இங்க தள்ளி உட்காருங்கம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி எடுக்க மாட்டீங்க? சரி சார், அந்த பொண்ணு சரியா பூட்டாம இருந்திருக்காங்க. ஏன் மேலதான் தப்பு. பார்த்துட்டு உட்கார மாட்டேன். நீ எந்தன் பாதி இருதாரி நீரே உதவிக்கு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறுஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. கதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி. எப்பவும் பார்த்து உட்காரு. இப்படி யாராவது பக்கத்துல இருந்து எப்பவும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிதான் உசுறு போகணும் இருந்தா அதை யாராலும் மாத்த முடியும். போற உசுறு போயிட்டு போட்டோம். டீச்சரே, ஆமா, இவன் சாவ பார்க்காத நான் இருக்கேன். இந்த வாட்டி இப்படி பேசினேன், இந்த வாட்டி இப்படி பேசினேன் பொல்லாம் நான் அழிஞ்சிருவேன். உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இல்ல? மறைந்தாலும் நான் மறுஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. கதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி. ஆபீஸ் வந்துட்டு சார். நான் இல்லட்டாலும் இப்படி ஜன்னல் ஓரமா இருக்காத. அப்படியே இருந்தாலும் நல்லா லாக் பண்ணிருக்காலும் பார்த்துட்டு உட்காரு. நான் எப்பவும் கூட இருக்க முடியாது. பிடிச்சவங்க கூட இருக்காட்டாலும் அதை விட பெஸ்டா ஒன்ன கடவுள் நமக்காக அனுப்பி வைப்பாரு. இவ என்ன சொல்றா? சார், அந்த பொண்ணு சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? அடுத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? அந்த பொண்ணு மனுஷ தயவு எனக்கு தேவையில்லை, கடவுள் துணை இருக்கு போதும்னு சொல்லிட்டு போகுது சார். நமக்கு பிடிச்சது நமக்கு கிடைக்கட்டா, அதை விட பெஸ்டா ஒண்ணு கடவுள் நமக்கு கொடுக்க போறான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு போகுது சார். இந்த போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் சொல் வாழ்வது துயரமில்லை. பிரியன்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையில் கண்டு வீடு. இந்த போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. ஏண்டா இசை அக்காக்கு அந்த கல்யாணம் முடியாம இருக்குது? அதான் இசை கிடைச்சிட்டால. அது ஒரு பெரிய கதை கிங்ஸ்லின்னு. என்ன அது வேற ஒண்ணும் இல்ல கிங்ஸ்லின்னு. அன்னைக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்ட, என்ன உங்களை யாராவது ஒன் சைடா யாராவது விரும்புனாங்களான்னு? ஆமா, அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சுல்ல, அது ஒரு பெரிய குத்தமா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ கண்டவன் கட்டலாம் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் கோவப்பட்டு இருக்கான். ஏடா இவனும் முட்டா போயிடலடா, அவன் படிச்சவன் தானே, பேங்க்ல வேலை பார்க்கான்ல. படிச்சா மட்டும் அறிவு இருந்துருமா என்ன? ஏண்டா கூட பிறந்தவ காணாம போயிட்டா, கூட பிறந்தவதானடா பதில் சொல்லுவா. அது அந்த வீட்டாளுக்களுக்கு புரியல. அது ஊரு ஃபுல்லா பரவிரும். இன்னாரு என் மருமகளை பார்த்தான்னு ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க, அதனால என் பையன் உன் பொண்ணை கெட்ட மாட்டான்னு அந்த மாமியாக்காரி ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினைக்க. ஏண்டா இப்படி மாடா இருப்பாங்க? இதுக்கு மேலேயே இருப்பாங்க கிங்ஸ்னு. சரிடா, அவங்க அம்மா சொல்லிட்டு போட்டோம், கெட்டிக்க போறவனுக்கு எங்கடா போச்சு அறிவு? அதுவும் விசாரிச்ச, அந்த புள்ள வேலைக்கு போறது அவனுக்கு பிடிக்கலையா. இதுக்கு மேல அவனை பத்தி என்கிட்ட பேசாத, கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டுற போறேன். இங்க தானே மாத்திரை வாங்கணும், கூட்டமா இருக்குமோ? கையில வேற துட்டு கம்மியா இருக்கு, மாத்திரைக்கே 4000 ரூபாய் ஆயிரும் போலுக்க. 4000 ரூபாய் மாத்திரையில கொண்டு போட்டுட்டா வீட்டு செலவுக்கு. அந்த வயல் இருந்தா கூட நான் எதையாவது பார்த்து போடுவேன், வயலும் இல்லை. நம்மளால இனி ஒரு இடத்துல வேலைக்கும் போக முடியாது. என்ன செய்யன்னு தெரியலையே. என் தங்கச்சி 10,000 ரூபாய் தாரேன்னு சொன்னா, 2 மாசம் ஆகுது. சரி தந்தா 2 மாசம் மாத்திரை வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இந்த தருவா அப்போ தருவான்னு பார்த்தா தர மாதிரி தெரியல. சரி அவன் நல்லா இருக்கட்டும், அவளுக்கும் வீட்டு செலவுக்கு இருக்கோ இல்லையோ, இருந்தா தந்திருக்க மாட்டாளா? என்ன வாமா தாயி வா. என்னமாமா இங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது? அது ஒன்றும் இல்லையா, அது மாத்திரை வாங்கணும்ல, அது இங்கே தான் வாங்கணும். போய் பார்த்தேன், லைனு ரொம்ப தூரம் இருந்துச்சு,
அதான் ஒரு காப்பி குடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். வாமா, அண்ணன் ஒரு காப்பி வாங்கி தரேன். வா வா வாமா. வேண்டாமண்ணே, வரும்போது குடிச்சிட்டு வந்தேன், இருக்கட்டும். மாத்திரை எங்கம்மா வாங்கணும்? ஆஸ்பத்திரியில பார்த்தோம்ல, அந்த ஆஸ்பத்திரியில தான் கொடுப்பாங்க. அப்படியா? நானே வாங்கி தட்டுமா மாமா? மாமா நீங்க இல்ல நில்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம அவசரமா போண்டி இருக்குல்ல, அதுக்காக மாமா வெயில விட்டுட்டா போக முடியும்? இருங்க. இருக்கட்டியா, நான் போய் வாங்கிக்கிட்டேன். ஒரு ஆள்கிட்ட லைன் சொல்லிட்டு தான் வந்தேன். காப்பி குடிக்க தான் வந்தேன். நான் குடிச்சிட்டேன். நான் போய் லைன்ல போய் நிக்கேன். என்ன இவன் மும்பைக்குலாம் போவல பாத்துக்கங்க. இவன் வேலை பார்த்தாமல அந்த கம்பெனிலே அங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாவ. அப்படியா? ரொம்ப நல்லது. அப்படி சொல்லிட்டாங்களையா? ஆமா மாமா. சரி சரி சரி. ஒருவேளை தங்கச்சி நமக்கு பணம் கொடுக்க தான் நிக்கலோ. தந்தா மாத்திரை வாங்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிண்ணே, நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன், சொல்லிக்கு தான் வந்தேன். சரிண்ணே, நான் கிளம்புறேன். அப்படியேம்மா? சரிம்மா, பாத்துப்போ பாத்துப்போமா. ஐயா, அம்மைய பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. மாமா கையில காசு வச்சிருக்கீங்களா? மாத்திரை எவ்வளவு மாமாவும் நான் தரேன். இல்ல இல்ல இல்ல, நான் வச்சிருக்கேன் மாப்ள, நீங்க போங்க. இல்ல மாமா, இருங்க நான் தரேன். இல்ல நேரத்துல போமா. ஆமாய்யா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்பிட்டேன், நீங்க போங்க. ஆமாண்ணே, மாட்டை வேற அந்த போட்டு வந்தேன், பால்கார வந்திருப்பான், நான் போய் பாலை கறந்து கொடுக்கணும். சரி வாரேண்ணே. சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டா. போலாம். ஏம்மா, மாமா பாவம் மாத்திரை வாங்க காசு இல்லாம தான் நின்னுகிட்டு இருக்காது. அதாவது பொம்பளை போய் 3 வேலைக்கு போற, அதெல்லாம் வீட்டுல போய் செழிப்பா தான் இருக்கிறேன். இல்லம்மா, மாமா துட்டு எண்ணிக்கிட்டு இருந்தாவ, நான் பார்த்தேன். துட்டு ஏதோ குறையுதுன்னு நினைக்க, அதையாவது கொடுப்போமா? சொல்ல கேளு, போ. ஏமா உங்க புத்தியோட கீழ்த்தரமா இருக்கு. ஒரு இதுல உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, சொல்ல கேளு, போல. ஏமா பாவமா, ஒரு 4000 கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க. சொன்னதை கேளு, போன்னு சொன்னேன். வாங்கம்மா, ரொம்ப மோசம் நீங்க. நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. எதிர்பார்த்திருக்க கூடாது, எதிர்பார்த்திருக்க கூடாது. என்னவென்று தோணலியே போகையிலே சொல்லிவிட்டு போகலியே. எதிர்பார்த்திருக்க கூடாது. என் தங்கச்சி தருவான்னு எதிர்பார்த்திருக்க கூடாது. என்கிட்ட இருக்கும்போது அள்ளி வீசினேன். என் தங்கச்சி நல்லா இருந்தா போதுன்னு தான் நினைச்சேன். காசு பணத்தை நான் பெருசா நினைக்கல. நீ வாழ்ந்துட்டு போனா போதும் நினைச்சேன். நான் பெத்ததுகளை நான் மறந்துட்டேன். என் பொண்டாட்டி சொல்லுவா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு. என்னதான் கூட போனா நல்லா இருக்கட்டும் நினைச்சாலும் நமக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு நினைக்கணும்னு சொல்லுவா. பொண்டாட்டி பேச்சு எங்க அப்போ கேட்டது இப்போ புரியுது. நான் எதிர்பார்த்திருக்க கூடாது. அவ தருவான்னு நான் எதிர்பார்த்திருக்க கூடாது. தப்பு என் மேலதான். அவளுக்கு நான் செஞ்சேங்கக்காக அவ எனக்கு செய்யணும்னு கட்டாயம் இல்லையே. எனக்கு 3 பொம்பளை புள்ள. நினைச்சு நல்லா இருக்கீங்களா? என்னையா இப்ப உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? நீங்க சோமா இருக்கீங்களா? சோகத்துக்கு என்ன குறை? சோமாதான் இருக்கேன். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா? ஆமாய்யா, அன்னைக்கு என்னையா அப்படி பாடுபட்டுட்டிய நேரம். நம்ம யாக்கோபையா இருக்காவில, பேர உங்களை தூக்கிட்டு போகும்போது உங்களை பார்த்தே பார்த்துக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம யாக்கோபையா பேர உங்களை தூக்கிட்டு போகும்போது பார்த்தே பார்த்துக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு? ஆமா, எனக்கும் விஷயம் தெரியாது பாத்துக்கங்க. அந்த யாக்கோபையா பேர உங்களை தூக்கிட்டு போகும்போதுதான் என்ன யாருன்னு விசாரிச்சேன் பாத்துக்கங்க. அப்போதாங்க சுத்தி இருக்க ஆட்கள்லாம் சொல்லிச்சு, அந்த பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா ரோட்ல மயக்கம் போட்டு கிடந்தாரு, ஒரு நாதி எட்டி பார்க்கல, ஏதோ குடிச்சிட்டு கிடக்காருன்னு ஒரு ஆட்களும் கண்டுக்காம போயிட்டாவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் மயக்கம் போட்டு இருந்தாலும் கடந்தாரு, என்ன ஆகுதோ யாராவதோ தெரியலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா பாத்துக்கங்க. நல்ல நேரம் யாக்கோபையா பேரங்கன்லயா இருந்தாலும் பட்டாரேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா பாத்துக்கங்க. எந்த யாக்கோப்பு? எனக்கு ஒன்னும் புரியலையே. யார சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு விஷயமா தெரியாதா? தெரியாத? ஏன்னா தேசவேல பிரசிடண்ட் இருக்காருல, அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் உண்டு. பிரசிடண்ட் பகுதியே வேண்டான்ட்டு போனாரு. ஏன் அவ அப்பா கூட நம்ம ஈசாக் ஐயா, ஏன் நம்ம ஊர் பழைய பிரசிடண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு அப்பாவும் பிரசிடண்டா இருந்தாரோ? ஆமா ஆமா, அவருக்கு அப்பாவும் பிரசிடண்ட் தான், ஈசாக்கு. அப்புறம் இவரும் பிரசிடண்டா தான் இருந்தாரு. ஆனா இவரு மகனுக்கு அரசியல் பிடிக்கல போலுக்கு. அரசியல் எல்லாம் இருக்கக்கூடாது, பிசினஸ் மட்டும் பாருங்கப்பான்னு சொல்லியிருப்பான் போலுக்கு. அதனால அவரு பதவியை வேண்டான்ட்டு பிசினஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு பாத்துக்காங்க. இப்ப அந்த பையன் தான் அந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவர் இப்ப இந்த பிசினஸ் எல்லாம் பார்க்கல, வீட்டுல ஓய்வுல தான் இருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு இன்னும் யாருன்னு தெரியலையா? எனக்கு தெரியலையே. எங்க கடை புள்ள அவர் கடை தானே.
நம்ம ஊர்ல இருக்க முக்காசி கடை அவங்க கடை தானே. ஐயா இன்னும் உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? யானை கட்டி உழுதாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடும்பமே தான். அவரு பேர் என்ன உங்களை இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்குது. அந்த கடையில இருந்து பாத்துருக்க நீங்க மயக்கம் மட்டும் விழுந்திருக்கிய. அங்க இருந்து ஓடி வந்து அந்த தம்பி தோல்லியங்க உங்களை தூக்கி போட்டு ஓடிச்சுது. இங்க இருக்க ஒரு ஈக்காக்கா கூட ஒரு உதவி பண்ணல. ஆம்புலன்ஸ் கத்தி பார்த்துச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி இல்ல. ஒரு தோல்லையே தூக்கி போட்டு இந்த தம்பி ஓடிச்சுது. அப்படியா? அன்னைக்கு அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா நீங்க உங்களை காப்பாத்திருக்க முடியாது. சாயங்காலம் ஆயிருந்தாலும் ஒரு நாளை உங்களை எட்டி பார்த்திருக்காது. அந்த பையில பாராட்டணும். இந்த காலத்துல யாரு இப்படி செய்வா? அவனுக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு அவனார் ரோட்ல இறங்கி தூக்கிட்டு போன அவசியமே இல்ல. அப்போண்டா அந்த 5 லட்சம் எல்லாம் கெட்டி காப்பாத்தினதே அந்த புள்ளையா? நம்ம பெரியவ கல்யாணத்தன்னைக்கு கூட அந்த புள்ள வந்திருந்தத நம்ம ஒரு தாவீது மௌலுக்கு பேசியிருக்க. அதேதான் அவன் வளைச்சு போட்டுட்டு அலைதான். எப்படிதான் அங்க போய் பொண்ணு பார்த்தாங்க தெரியல. இந்த பையனுக்குலாம் அதுக்குள்ள பொருத்தமா இருக்குமாங்க. அவன் ஒரு இளைச்ச பையன் எச்சுக்கல பையன். அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு ஊரே திட்டிக்கிட்டு தான் கிடக்கு. அவன் பணத்தை கண்டா வேன்ல பறப்பான். அந்த புள்ள கொஞ்சம் சோப்பா இருக்குல்ல, அதனால கெட்டிக்கிறான்னு நினைச்சிட்டு அவள என்னம்மா. எந்த தம்பி தான் போராடு பாருங்க. இந்த தம்பி தான் நல்லா இருக்கணும் ஐயா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. அங்க திட்டு இங்க திட்டு நீங்க ஒரு வேலை நடக்கல. நான் நேர கடையில போயிருக்கேன். நீ மத்த ஆகண்டி வேலையெல்லாம் பாரு. சரி கிங்ஸ். தம்பி தம்பி அந்த தம்பி புல்லட் எல்லாம் போகுது. நீங்க கூப்பிட அப்படி காது கேட்கும். இந்த தம்பி தான் என்ன தூக்கிட்டு போச்சுதா? ஆமா ஏன்னா என் கண்ணால பார்த்தேன். தம்பி தோல்ல தான் தூக்கிட்டு போச்சுது. சரி நான் மாட்டுக்கு தவிடு வாங்க வந்தேன், வாங்கிட்டு போறேன். சரி போயிட்டு வா நாரேனா, போயிட்டு வா. இன்னைக்கு என் பொண்டாட்டி புள்ளைகள் முகத்துல கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குன்னா அது நான் உசுரோட இருக்கிறதுனாலதான். நீங்க மட்டும் காப்பாத்தாம போயிருந்தா என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் அனாதியா போயிருக்குமே. நல்லா இருக்கணும் தம்பி, நீ நல்லா இருக்கணும். புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் ஐயா. மனசார வாழ்த்துத. நீ நல்லா இருக்கணும் ஐயா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. கோடி புண்ணியம் உண்டாகட்டும் ஐயா. என்னை காப்பாத்தினவரை ஒரு நாளாவது பாத்துறணும்னு நினைச்சேன். பார்த்துட்டையா. பார்த்த மட்டும் போதாது, நேர்ல பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு என் குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு இந்த பையன காரணம். பார்த்துட்டு வரணும், போய் பார்த்துட்டு வரோம். இதான கடை. நான் தங்கப்பட்டதுக்கு கிளம்புறேன். அந்த தூத்துக்குடி தங்க வியாபாரி வருவாரு. அவர் வந்தாருன்னா நேரம் அங்கே வர சொல்லிடு. சரி கிங்ஸ்லின். அப்ப நீ தங்க கடைக்கு போகலையா? இல்ல தங்க கடைக்கு போயிட்டு தான் போவேன். நான் இன்னைக்குள்ள தங்கப்பட்டில கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரேன். கொஞ்சம் கண்ணும் கட்டுமா பாக்கணும். நான் பாத்துக்கிறேன் கிங்ஸ்லின். கரெக்டா 3:30 காலேஜ் விடும். அதுக்கு முன்னாடி ஆட்டோ அங்க நிக்கணும். பார்த்து சொல்லி வை. இல்ல இன்னைக்கு ஆட்டோக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஆட்டோக்கார பையன் நல்ல பையன் தானே, விசாரிக்காம அனுப்புவேனா? நல்ல பையன் தான், அதனாலதான் தைரியமா அனுப்புனேன். பார்த்து ஆட்டோ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணணும். ஓகே கிங்ஸ்லின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கஸ்டமருக்கு சிரிச்ச முகமா பதில் கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அம்மா இந்த செக்ஷன்ல 3 பேர் நிப்பாங்களே, அவங்கள எங்க? சார் அவங்க இனிமே சார் வருவாங்க. சரி. ஏமா தாயி, ஆஹா முத கஸ்டமர். இன்னைக்கு எப்படியாவது இவரை எடுக்க வச்சிடணும். வாங்க சார், வாங்க சார். சார் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா சார்? சார் லேட்டஸ்ட் மாடல் நிறைய வந்திருக்கு சார். சார் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்களா? நியூ மாடல் நிறைய வந்திருக்கு சார். இந்த கடை முதலாளி சார் அது பில்லு கொடுக்கும்போது பாத்துக்கலாம் சார். முதல்ல நீங்க திங்ஸ் பாருங்க சார். இல்ல முதலாளி. சார் முதலாளி எல்லாம் யாரும் பார்க்க முடியாது சார். நான் அவங்கள பார்க்கணும். அவங்க இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, தங்க கடையில தான் இருப்பாங்க. அப்படியா? நான் அவரை பார்க்கலாமா? அப்படிலாம் பார்க்க முடியாது சார். அம்மா தாயி, பார்க்க என் புள்ள மாதிரி இருக்க. நான் அந்த முதலாளிய கொஞ்சம் பார்த்தே ஆகணுமா? ஐயோ என்ன சார். சார் அவர் பெரும்பாலும் கடைகள்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டாரு சார். கடைகள்ல வந்தாலும் அவருக்குன்னு தனி ஆபீஸ் ரூம் இருக்கும், அங்கதான் சார் இருப்பாரு. கஸ்டமர் எல்லாம் அவரை பார்க்க முடியாது சார். நான் அவரை பார்த்தே ஆகணுமா? சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கப்பட்டறைக்கு போயிருவாரு. அதுக்கு முன்னாடி தங்க கடைக்கு போயிட்டு தான் போவாரு. வேணா தங்க கடைக்கு போய் பாருங்க சார். அது எங்க இருக்குமா? சார் மேல சார். மேலையா? ஐயோ ஏற முடியாத. லிஃப்ட் இருக்கு சார், ஏறி போங்க. போனா பார்க்க முடியுங்களாமா? சீக்கிரம் போனீங்கன்னா பார்க்கலாம். இப்பதான் போனாரு. அப்படியா? சரிம்மா நான் பாக்குறேன். சார் ஏதாவது திங்ஸ் வாங்குவீங்களா? என் மக கல்யாணத்துக்கு நிச்சயமா உன்கிட்டே வந்து வாங்குறேம்மா. எனக்கும் உன்ன மாதிரி 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா உன்கிட்டே வந்து வாங்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க நல்லா சேல் பண்ணா எங்களுக்கு ப்ரமோஷனும் அப்புறம் இன்கிரிமெண்ட்டும் கொஞ்சம் அதிகமா தருவாங்க, அதுக்கு தான் சார்.
கட்டாயமா நான் வாங்குறேம்மா, கட்டாயமா உன்கிட்ட தான் வாங்குவேன். தேங்க்யூ சார். மேல போய் பாருங்க சார். சரிம்மா. இல்ல சார், நான் நல்லா சரியா தான் சார் வாங்கிட்டு இருக்கேன். சரி, ப்ராஃபிட் கணக்கு ஃபுல்லா மேனேஜர்கிட்ட கொடுத்து விடுங்க. வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டை வச்சு பாத்துக்கிடுவேன். ஓகே சார். அப்புறம் அன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்ட்ரிக்கு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைங்களாம் வேலைக்கு எடுத்து போடுங்க. சார், ஆல்ரெடி இங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. வேலை கேட்டு வந்துருக்காங்கல்ல, கொடுத்து போடுங்க. ஓகே சார். முடியாதவங்க வந்தா வேலை போட்டு கொடுங்க. தேவை இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், தேவையில்லாதவங்களுக்கு கொடுங்க. முட்டுல பசி இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், வயிற்று பசிக்காரனுக்கு மட்டும் வேலையை போட்டு கொடுங்க. சார், நீங்க தேவையில்லாம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா சார்? சாரி சார். சும்மா உங்க சொந்தக்காரங்களுக்குமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொடுங்க, பசியோட இருக்கவனுக்கு கொடுங்க. உங்க பெருமையை காட்டுறதுக்கு வேலை எடுத்து கொடுக்காதீங்க. இங்க மேனேஜர் உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் வேலை எடுத்து கொடுத்துருவீங்க. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சாரி சார், இனிமேல் தப்பு நடக்காது சார். நடக்கவும் கூடாது. சாரி சார். சாரி கேட்கற மாதிரி அடுத்த முறை வச்சுக்கிடாதீங்க. சாரி கேட்கறது எனக்கு பிடிக்காது. ஐயா தம்பி, யார் நீங்க? போங்கயா, வெளில போங்கயா. எப்பா யாரும் உள்ளது? வெளில போயா. சார் கோவம் இருக்கார், வெளில போயா. இல்ல, அந்த தம்பிய பாக்கணும். கோவத்துல இருக்கார், வெளில போயா. சரி, கணக்கு வழக்கெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள வீட்டு வரணும். ஓகே சார். ஐயா, யோ வாங்கய்யா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாருக்கு சேலை போட்டுட்டு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க சார். சாரா, அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கொஞ்சம் இருங்க, அவர் எடுத்து வர நேரம் நானே எடுத்துட்டு வரேன். இல்ல தம்பி, இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த கடையில வேலை பார்க்குற மேனேஜரையே உண்டிலன்னு ஆக்குனாரு. ஆனா எனக்கு என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்காரு? சார், நான் தூக்கிட்டு வரேன் சார். இதை யாராவது பார்க்க வந்து சொல்ல மாட்டீங்க? போங்க, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க. போங்க. சாரி சார். ஐயா, என்னங்க, உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. இல்லையா, இதுல உட்காருங்க. நீங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. இருங்க வர. உட்காருங்க ஐயா. குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க மேலேயா படியாலே வந்தீங்க? இல்ல, கீழே ஒரு தாய் இருந்தது. அந்த தாய் லிப்ட்ல போங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு இருப்பேனே. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். சரி சரி, உட்காருங்க ஐயா. இவங்க யாரும் காப்பி கொண்டு வர மாதிரி தெரியல. கொஞ்சம் இருங்க, வரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தம்பி, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, இத குடிங்க. இருக்கட்டும் ஐயா. இல்ல, இத நீங்க குடிங்க. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஏதாவது சொல்லிதான் நான் கொடுத்து விட்டுருப்பேனே. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் தம்பி. சொல்லுங்க ஐயா. இப்போ மாத்திரை வாங்கக்கு தான் வந்தேன் பாத்துக்கங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா? ஆமா, அங்க ஒரே லைன் பாத்துக்கங்க. எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல, அதான் ஒரு காப்பி குடிக்கலான்னு ரோட்டுக்கு வந்தேன். அப்படியா? பார்க்க யாரும் இல்ல போலுக்க. நீங்க உடம்புக்கு முடியாதவங்க கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரையா கூட்டிட்டு வர? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அவ இசையும் சின்னவளும் காலேஜுக்கு போயிட்டாங்க. மூத்தவ வேலைக்கு போயிட்டா. மாடு கண்ணு கிடக்கு. என் பொண்டாட்டி பாப்பா, அதான் மாத்திரை வாங்க வந்தே பாத்துக்கங்க. இனி நான் நம்மளே வாங்கி கொண்டு கொடுத்துடணும். சரி, குடிங்க. காப்பி குடிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்போ எங்க பக்கத்து ஊரு நாராயணன் வந்தான் பாத்துக்கங்க. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நடு ரோட்ல மயங்கி கிடந்தப்போ நீங்க தான் காப்பாத்துனீங்கன்னு நாராயணன் சொன்னான். நீங்க தான் என்ன தூக்கிட்டு போய் காப்பாத்துனீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியும். எங்க வீட்டுல உங்களை தெய்வமா நாங்க பாக்குறோம். இப்பெல்லாம் என் பொண்டாட்டி எங்களுக்காக வேண்டதே இல்ல, உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும் தான் வேண்டிட்டு இருக்கா. ஆனா நீங்க யாருன்னு அவளுக்கு தெரியாது. கடவுள் தான் இன்னைக்கு எனக்கு நீங்க யாருன்னு காட்டியிருக்காரு. நீங்க செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாதுயா. என்ன வச்சு எங்க வீட்டுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுதான். ஆனா நான் இருக்கனாலதான் அந்த குடும்பமே சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பவும் என் பொண்டாட்டி நிம்மதியா ஒரு வாய் சோறு சாப்பிடுறான்னா அது நான் உசுரோட இருக்கிறதுனாலதான். உதட்டுல சிரிப்பு இருக்குன்னா அது நான் உசுரோட இருக்கிறதுனாலதான். எனக்கு உயிர் பிச்சை போட்டவர் நீங்க தான். ஐயா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. இல்லையா, 5 லட்சம்லாம் என் வாழ்க்கையில பெரிய விஷயம். ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது, மிச்சம் 35 லட்சத்தையும் நீங்க தான் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்ககிட்ட ஒண்ணு வாங்கிக்கலாமா? என்னையா, என்னன்னு சொல்லுங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் தானே யாருக்கும் தெரியக்கூடாது. என்னையா சொல்றீங்க? ஐயா, என் குடும்பமே உங்களதையா தேடிக்கிட்டு இருக்கு.
உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. சத்தியமா நீ கொடுங்க ஐயா, யாருக்குமே தெரியக்கூடாது. எங்க குடும்பத்துக்குமா? யாருக்குமே தெரியக்கூடாது. ஐயா வேண்டாயா, தயவுசெய்து வெளியில தெரிய வேண்டாம். சரிங்க ஐயா. என் மனைவி உங்களை கடவுளா பாக்குறா. என் 2வது மொவா இருக்கா பாருங்க, இசை என் பொண்டாட்டி. அவ ஒரு படி மேல போய் கற்பனையில ஒரு உருவத்தை வரைஞ்சு வச்சு உங்களை சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கா ஐயா. சொல்லுங்க. என் மூத்தமவா குத்து மதிப்பா சும்மா இப்படி இப்படி இருப்பாருன்னு ஏதோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா. என் இசை அதை அப்படியே வரைஞ்சி பூஜை ரூம்ல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கா ஐயா. உங்க மூத்த பொண்ணுக்கு தெரியுமா? ஆஹா, அவளுக்கு தெரியாது. இப்படிதான் இருப்பான்னு ஒரு கற்பனையில சொல்லிக்கிட்டு இருப்பா. யார கும்பிடுதாமோ இல்லையோ, உங்களை தான் அந்த பிள்ளைகளுக்கு கும்பிட்டுட்டு போவோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் இருக்கிற வரை தானே ஐயா பாதுகாப்பு. நான் போயிருந்தா என் பிள்ளைங்க நிலைமை. நீங்க உண்மையில தெய்வத்துக்கு சம்மந்தம் ஐயா. ஐயா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட பணம் இருக்கு, செலவழிச்ச. இது ஒரு பெரிய விஷயமே இல்லையா? ஐயா, பணம் இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனா செய்யறதுக்கு மனசு வராது. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இந்த வாழ்க்கை போதும். ஆனா தயவுசெய்து இந்த கடவுள் மாதிரி பாக்குறேன், அப்படி இப்படிலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் சத்தியமா யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை நான் தெய்வமா பாக்குறத மட்டும் நிப்பாட்ட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன் தம்பி. நீங்க இங்க இருங்க, நான் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல தம்பி, என் லைன் வந்திருக்கோம், நான் போய்க்கிடுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இருங்க. டேவிட், கிங்ஸ்லி, அட இசை அப்பா. சார் கிட்ட ஒரு சீட் இருக்கும், அதை கொடுத்து பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே கிங்ஸ்லி. அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுல கொண்டு விட்டுறேன். சரி கிங்ஸ்லி, நீ போக வேண்டாம், யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகே கிங்ஸ்லி. ஐயா, இவன் மாத்திரை வாங்கி தருவா, உங்களை ஆட்டோல ஏற்றி விடுவான். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிருங்க. சரிங்க தம்பி. ஐயா, நான் சொன்னது இது சத்தியமா யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் தம்பி. என்ன நம்பலாம் தம்பி. ஈஸியா அப்படி இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவர் அப்பா நீங்களும் இப்படிதான் இருப்பீங்கன்னு. சரிங்க ஐயா. அப்புறம் நான் போயிட்டு வரேயா. சரிங்க ஐயா. அந்த தரகரை கொஞ்சம் வர சொல்லு. ஓகே கிங்ஸ், பத்திரமா ஏத்தி விடு. நான் பாத்துக்கிடுதே. பாவம், பார்க்க கூட யாரும் இல்லாம இருக்காரு. கிங்ஸி தம்பி, போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா நாச்சி, இங்க வாங்க. இப்போதைக்கு நீங்க என்ன நிலைமை முடிச்ச மாதிரி தெரியலையா? அது இருக்கட்டும், அன்னைக்கு ஒரு பத்திரம் போட்டோமே. ஆமா, உங்க பேர்லயும் ஒரு பொண்ணு பேர்லயும். அந்த பத்திரத்தை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரிங்க தம்பி. வீட்டுல யாருங்கம்மா? அம்மா, யாரு நச்சி? அவிய வீட்ல இல்லையா? அவில பார்க்கணுமா? ஏமா என்ன உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியலையா நச்சி? யாரு நச்சி? நானா உங்க தோட்டத்தை விலைக்கு வாங்கினேனே. அப்படிங்களா நச்சி? வாங்க வாங்க. வீட்டுல பிள்ளைங்களா இல்லையா? முத்தவ வேலைக்கு போயிருக்கா, மத்த 2 பிள்ளைகளும் காலேஜுக்கு போயிருக்காளுவ. அவி இப்பதான் மாத்திரை வாங்கணும்னு போனா பத்துக்கங்க, இன்னும் வரல. இப்ப வந்துருவாவ. அப்படிங்களாமா? அது ஒண்ணு இல்ல, நான் உங்க தோட்டத்தை எடுத்தேன், பயிர் வைக்கலான்னு தான் எடுத்தேன் பாத்துக்கங்க. சரி, அது நல்ல விளையுமே, வாழலாம் போட்டாலும் நல்லா போகுமே. கிணத்துக்கு பாசனம் தானே. நல்ல இடம் தான், இடத்துக்குலாம் ஒன்றும் குறையில. இடம் எடுத்த நேரம் பாருங்க, என் மவன் மெட்ராஸ்ல இருக்கான். எப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு வாங்க, ஒத்தையில கிடந்து ஏன் கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் பாத்துக்கங்க. உங்க மாமா மெட்ராஸ்ல இருக்காவளோ? ஆமா, அதான் அங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கிடக்கான். என்னால இந்த தோட்டம் கிட்டம்லாம் பார்க்க முடியாது பாத்துக்கங்க. குத்தைக்கு விடலான்னு பார்த்தேன், சவத்தாது எதுக்கு வேண்டாத வேலை. நாளைக்கு திருப்பி பணத்தை கொடுக்கணும், வைக்கணும். ஆனா நீங்க தானே வேணாலும் பயிர் வச்சுட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு பக்கமும் கூட. சும்மாவே போட்டாலும் நிலம் வம்பா போயிரும். அதான் சத்த உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா நான் வர வரைக்கும் பயிர் வச்சுக்கிடுவீல்ல, வாழைகளை போட்டு உண்டாக்கிக்கிடுங்க. தோட்டம் மட்டும் நல்லா இருந்தா போதும். என்னையா சொல்றீங்க? ஆமா, அப்படியே தோட்டத்தை போட்டுட்டு போனாலும் தென்னை மரம் எல்லாம் பட்டு போயிரும். அதான் நீங்க ஏற்கனவே பயிர் வச்ச ஆட்கள் தானே, உங்களுக்கு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு தெரியும். அதான் உங்ககிட்டே கொடுத்துட்டு போலான்னு. ஐயா, அது வந்து வித்துட்டோமே, உங்ககிட்ட காசு வாங்கிட்டோமே. அது தெரியுமா? நான் இப்ப சும்மா போட்டுட்டு போனாலும் அந்த தோட்டம் வம்பா போயிரும். இப்ப யாராவது பயிர் வச்சிட்டு இருந்தா அந்த தோட்டம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா? நான் எப்படியும் போயிட்டு வரக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியாது. அப்படியே போட்டா வம்பா போயிரும் பாத்தீங்களா? இப்ப விக்கணும்னு நினைச்சாலும் அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பாங்க. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பாத்துக்கங்க. சரிங்க, இருங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, என் முவைய பரட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் சரி பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு. பத்திரம் எதுக்கியா? அது பயிர் தானே வைக்க சொல்லிருக்கியா? இல்லம்மா, இந்த சர்வே எடுக்கிறதுக்கு வருவாங்க, வைப்பாங்க. ஏதாவது பிரச்சனை கட்சினா வரும். மேனக்கட்டி என்ன தெரியும் மெட்ராஸுக்கா வர முடியும்? அதான் உங்ககிட்ட இருக்கட்டும். நான் வரணும் இல்லை, என் மாவன் வரணும்.
வரும்போது கையில தூக்கி கொடுத்தா போதும். சரிங்கய்யா. உங்ககிட்ட கொடுத்ததால திடீர்லாம் வந்து வாங்க மாட்டேன். நீங்க பயிர் வச்சு அதை நல்லா எடுத்த பிறகுதான் நான் வாங்க வருவேன். பயப்படாம நீங்க பயிர் வைக்கலாம். சரிங்கய்யா. என்னங்கம்மா? ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நல்லபடியாச்சு பாத்துக்கிடுங்க. சரிம்மா நான் வாரேன். இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு உசுறு வந்துடும். பாவி மனுஷன், அந்த தோட்டத்துக்கு போக முடியாம பட்ட வேதனை இருக்கு, வேதனை. தோட்டத்துக்கு போக முடியலையேன்னு அழுதுகிட்டே இருந்தது. கடவுள் கண் திறந்துட்டாரு. அப்பா, கடவுள் கண் திறந்துட்டாரு. இனிய கஷ்டமெல்லாம் போயிடும். இந்த தோட்டம் மட்டும் முன்னுக்கிட்டே வந்திருந்தா என் மவளுக்கும் விமலுக்கும் கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். இப்போ விமல் மாப்பிள்ள ஏதோ வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சரி, இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்காரு கடவுளே. யார் யாருக்கு எங்கெங்க இருக்கோ அதானே நடக்கும். சரி, எம்மா மூத்தலுக்கு போனை போட்டு சொல்லுவோம். எம்மா எம்மா ஏலே, அம்மாதாம்மா பேசுறேன். தாயி, அந்த தோட்டத்தை வித்தம் பாரு, அந்த தோட்டத்துக்காரு அவன் மொழ வீட்டுக்கு போறாங்களாம். அதான் நீங்களே பயிர் வச்சுக்கிடுங்கன்னு பத்தத்தை கொடுத்துட்டு போறாரு தாயி. ஆமாமா, அப்பாவை இன்னைக்கு கையிலே பிடிக்க முடியாது போ. அந்த மனுஷனுக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கும். நமக்கு கடவுள் கண் திறந்துட்டாருமா. ஏம்மா, நீ வேணா விமல் மாப்பிள்ள கிட்ட பேசி பாக்கியா? நான் இனிமே வேலைக்கு போல, எங்க தோட்டம் கையில வந்துட்டு அப்படின்னு பேசி பாக்கியாமா? ஏமா கோப்படுத? வா, விருப்பம் இருந்தாலும் விமல் மாப்பிள்ள நீ கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருப்போம்ல, பேசி பாரு. சரி சரி, கோப்படாத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. தங்கம், ஏன் தாயி, அப்பா வந்துட்டாங்க. நான் பேர பேசுதேன். அம்மா, அப்பாவுக்கு தண்ணி கிண்ணி கொடுக்கணும், வெயில் வந்துருப்பாவல்ல. சரிம்மா, நான் பேர பேசுறேன், வீட்டு வந்து பேசிக்கலாம். ஆமா, சரி. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா? நான் வரக்கு பத்தி 3 மணி ஆகல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க மாத்திரை எதுவும் வாங்காம வந்துட்டீங்களா என்ன? மாத்திரை வாங்கிட்டேன். அப்ப இவ்வளவு சீக்கிரமா வர மாட்டீல? ஆட்டோல வந்தேன். எங்க அங்க இருந்து ஆட்டோலியா? பத்தி 200 ரூபாய் கேட்டிருப்பான். அதே தெரிஞ்சாலும் ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வாரிலான்னு கேட்டாவல்ல, அது வாரேன்னு வந்துட்டேன். அப்படியா? நல்லா இருக்கட்டும். சரிங்க, நீங்க சாப்பிடுதீல? இல்ல, மாத்திரை வாங்கின இடத்துல சாப்பிட்டுட்டேன். 450 ரூபாய் தவிர நீங்க மேல 1 ரூபா கொண்டு போல. எப்படி சாப்பிட்டிய? ஒரு தம்பி வாங்கி எடுத்து கொடுத்தாவ பாத்துக்க. எதுக்குங்க? ரொம்ப தெரிஞ்ச தம்பிதான், சாப்பிடுங்கன்னு அவ அத தட்ட முடியல. சரி, கட்டாயப்பட்டு தானே சாப்பிட வச்சாவ. நல்லா இருக்கட்டும். சரிங்க, படுத்து தூங்குங்க. அம்மா, கையில என்ன பத்திரம் வச்சிருக்கா? ஐயோ, நான் எதை சொல்ல நினைச்சேன் அதை மறந்துட்டேன் பாருங்க. எங்க நம்ம தோட்டத்தை வாங்கினவல்ல, ஆமா, அவிய மாவன் வீட்டுக்கு போறவலாம். அதனால நீங்களே பயிர் வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்ன சொல்லுதா? உங்களை இன்னைக்கு கையில பிடிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். எங்க வாழைகளை போட்டுருவோமா? அந்த விதை எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? எல்லாம் பத்திரமா தான் இருக்குது. சரி, எனக்கு இப்ப புது உற்சாகம் வந்திருக்குது. நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எத்தனை நாள் ஆகுது? சரி, நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். 16 வயசு பையமா துள்ளி குச்சி போறத பாரு. அப்பா, நல்லா இருக்கும் அவரு. ஆமாமா, இங்க பாரு, பத்திரத்தை பாரு. நிஜமாவாப்பா? ஆமா தங்கம், இங்க பாரு, பத்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க பாரு. சரிங்கப்பா. பாரு, ஈஸி அப்பாவுக்கு என்ன சந்தோஷம். சரிங்கப்பா, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? உரம் வாங்க போறேம்மா. அதான் காலேஜ்ல வந்து ஒன்னு ஒரு எட்டு பாத்துட்டு போயிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு அப்ப வந்தேன் பாத்துக்க. அதுக்கு என்னப்பா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்லப்பா. நீதான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட தங்கி இருக்கல்ல, அங்க சேட்டை கிட்ட எதுவும் பண்ணலல்ல? இல்லப்பா. ஆமா, ரேச்சல் சொந்தக்கார வீட்லயே தங்கி இருக்கியா? ஆமாப்பா, ரேச்சல் கட்டிக்க போறாள்ல. ஆமா. அதாப்பா, முன்னால பிரசிடண்டா இருந்தாங்கல்ல, யாக்கோபு. ஆமா, அவர் பேரனை தான் இவ கட்டிக்க போறா. கடவுள், என்னது, என் பொண்ணு அந்த வீட்டுல தங்கி இருக்காளா? நீ அங்கேயா தங்கி இருக்க? ஆமாப்பா, அங்கதான் தங்கி இருக்க. அத்தை வீட்டுக்கு தெரியாண்டாம்ப்பா. சரிம்மா. அவங்க ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இவா ஒத்தையில தங்கிக்கிட மாட்டேன், நீங்களே இருக்கணும்னு சொல்லிட்டாப்பா. அதுவும் ரேச்சல் அப்பா அம்மா கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கேட்டாங்க. அதான் வர வேண்டிய சூழ்நிலை. அதான் அப்பாவும் போயிட்டு வான்னு சொன்னாங்கப்பா. இருமா, இங்க பாரு, அந்த வீட்டுல உன்னால முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு கொடுமா. சரிங்கப்பா. நல்லபடியா நடந்துக்கணும், சரியா? ரேச்சல் கொடுத்து வச்ச பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருந்திருக்கா. ஏமா, வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். உடனே வரணும்னு அவசியம் இல்ல, மெதுவா. இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நாளும் அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவேன். காலேஜ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் தங்கி இருப்பியோ? ஆமாப்பா. அப்ப முடிஞ்சா வரட்டுமா? ஏன்பா? இல்ல, அவங்க வீடெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குமே. சரி, வாங்கப்பா. சரிம்மா, நான் சாயங்காலம் போல வாரேன். நீ அங்கதானே இருப்பா?
ஆமாப்பா. சரிம்மா சரிம்மா, எந்த சட்டகட்டையும் பண்ணிடக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. சரி, அப்போ போயிட்டு வரேன். அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? அந்த பத்திரத்தை கொஞ்சம் கொடுங்க. இந்தாம்மா. எதுக்குமா? இல்லப்பா, பார்த்து தரேன், கொண்டாங்க. சீக்கிரம் பாத்துட்டாமா, வீட்டுல கொண்டு பத்திரமா வைக்கணும். சரிங்கப்பா. பார்த்துட்டேன்ப்பா. சரி, அப்ப வரேன்னா? சரிங்கப்பா. எதுக்கிட்டி பத்தத்தை கேட்ட? எங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. எங்க அப்பா இப்பதான் சின்ன பையமா துள்ளி குதிச்சிட்டு போறாரு. பழைய சந்தோஷத்தை பார்க்க முடியுது. இந்த பத்திரத்தை கொடுத்தவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? என்ன சொல்ற? பத்திரத்துல பட்டா நம்பர் இருக்கும். அந்த பட்டா நம்பரை போட்டா அவரோட டீடைல் எல்லாமே வந்துரும். போன் பண்ணி ஒரு நன்றி சொல்லலாம்ல. எங்க அப்பாவோட இந்த சந்தோஷத்துக்கு அவர் தானே காரணம். எவ்வளவு நன்றி சொல்லணும். எங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? சரி, இப்ப பட்டா நம்பரை குறிச்சுக்கிட்டே என்ன? 1/36. அடி, நீங்க கிளாஸ்க்கு போங்க. பக்கத்துல ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, நாங்க போய் பார்த்துட்டு வரேன். ஸ்டாஃப் ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அத நமக்கு தெரியுமே, அதை பார்த்துட்டு வந்துரு. பிரின்சிபல் வந்துட்டாங்கன்னா அத நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிட்டோம். 2 செகண்ட் அம்மா, பார்த்துட்டு வா, நாங்க பாத்துக்கிட்டோம். இப்ப ஸ்டாஃப் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, போய் பார்த்துட்டு வா. சரி, வா, சீக்கிரம் வா. வாங்க போலாம். என்னடி பார்த்துட்டே என்ன? சீக்கிரம் பாரு, யாரும் வந்துடாம. இருங்கடி, போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நெட் வேற ஸ்லோவா இருக்கு. சீக்கிரம் டி. வந்துட்டு சுத்திட்டு இருக்கு. இந்த இருக்குல்ல, பட்டா நம்பரு 1/10. அட்டி, பட்டால எப்பவுமே நம்ம வித்தவங்க பேரு மாறாதா? அதெல்லாம் மாறிடுமே. சரி, வித்தது அப்பா, வாங்கி இருக்குது நானா? என்ன என் பேர் இருக்குது? நல்லா படிச்சு பாப்போம். பட்டால யார் பேரு? என்னடி அட்ரஸ் கிடைச்சதா இல்லையா? அட்ரஸ் இல்ல. நீ தானே இருக்குன்னு சொன்ன. அட்ரஸ் இல்ல. சரி வா, நேர்ல பார்த்தா நன்றி சொல்லிக்கலாம். வா போவோம். என்னாச்சு? எதுக்கு அதிர்ச்சடைஞ்சு போய் நிக்கிறா? என்ன இசை, எதுவும் பிரச்சனையா? இல்ல வா வா. என்னாச்சு இசை, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சும்மாதான். சரி, நம்ம கிளம்பலாமா? எங்க? கேண்டீனுக்கு. கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல இருக்கு, போலாமா? சரி வாங்க. எனக்கு காபி வேண்டாம், கொண்டு மாட்டி. என்கிட்ட காசு இல்ல. பிசுனாரி, நானே தாரேன். கஷ்டப்பட்டவ நானே தாரேன், வா. இல்ல, எனக்கு காபி வேண்டாம். ஏன்? அதான் அத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹாரிஸ் போட்டு குடிச்சுக்கிடுத. அதான் இந்த 2 மணி நேரத்துல போயிருவோம்ல. இருக்கட்டும். என்கிட்ட நீ கோபப்படுத? நான் கோபமே படலையே. பட்ட மாதிரி இருந்தது. குற்றோல நெஞ்சு குறுகுறுத்திருக்கும். அதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. பொண்ணு, அந்த லோன் கணக்கு ஆசிரமத்துல இருந்து அக்கௌண்ட் போட்டுடுவாங்களே, அந்த கணக்கு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிருமா. சரிங்க சார். அப்புறம் லோன் மேனேஜர் வந்தாருன்னா இதை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணுமா, இல்ல சார் சத்தம் போட்டாருன்னு சொல்லிடு. ஓகே சார். சார், நான் செக்கிங் கிளம்புறேன் சார். சார், இங்க சின்ன வேலை இருக்குது. என்ன, அந்த லோன் கணக்கு டேலியே ஆக மாட்டேங்குது. லோன் மேனேஜர் அதை கண்டுக்கவே மாட்டேங்காரு. மாச கடைசியில ஏன் தலை தான் கடந்து உள்ளது. சார், அது ஒண்ணு கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்களேன். லோன் மேனேஜர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சொல்லியாச்சு, அதை தவிர லோன் வாங்க போறேன், அங்க ஓடிட்டாங்க, இங்க ஓடிட்டாங்கன்னு அங்கேயும் அழைச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இவரால ஏன் மண்டதான் கடந்து உள்ளது. எனக்கு வெளில செக்கிங் வர போகணுமா? சார் இப்படியா சார்? இந்த பொண்ணுகிட்டே சொல்லி கொடுங்க, அவ படிச்சுக்கிடுவா. இயல் சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க லேசா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாத்துக்கிடுவாங்க சார். இல்ல, எனக்கு டைம் இல்ல சார். வேற யாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. பிளீஸ் சார். இல்ல சார், எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். என்ன இங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல சார், அந்த லோன் கணக்கு டேலி ஆகல. அதே இந்த பொண்ணு கொஞ்சம் பாத்துக்கிடுவா. ஆனா ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்கதான் யாரும் இல்ல. எனக்கு வெளியில ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். சரி சார், நீங்க கிளம்புங்க. ஆனந்தராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரே நகைக்கடனுக்குள்ள லோனை பாத்துக்கிட்டு இருக்காரு. பேசுறதுன்னு அதை பார்க்கணும். அவர் பார்க்க வேண்டியதானே? போன மாசம் அவரு பார்த்துதான் நம்ம எல்லாரும் கை கட்டி நின்னோம். அதான் இந்த வாட்டி அவரை பார்க்க விடல. ஆனந்தராஜ் அதை பாத்துட்டு இருக்காரு. தகுதியில நம்மள எதுக்கு அதை வைக்கிறீங்க சார்? அவர் பணத்தை கொடுத்து உள்ள வந்திருக்காரு சார். இப்படி வந்துட்டு நம்ம உசுர வாங்குறாங்க. சரி, இப்ப ஆனந்தராஜ் எங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு சார்? அந்த லோன் கணக்கு தானே? ஆமா சார், அவரை கூப்பிடுங்க. ஓகே சார், சீக்கிரம் வர சொல்லுங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க சார். ஐயோ, எல்லாம் நேரம். சார், இந்த பொண்ணுக்கு ஏதோ லோன் கணக்கா, அதை பார்த்து கொடுங்களேன். இருக்கா சார்? இயல்பு எடுத்து தானே நான் தாராளமா சொல்லி கொடுக்கேன் சார். நான் சொல்லி கொடுத்தா சீக்கிரம் படிச்சுடுவாங்க சார். ஐயோ, இதுக்குத்தான் என்ன உள்ள விடாம வச்சிருந்தேன். நான் இப்ப எப்படி சொல்லி கொடுக்கணும் மட்டும் பாருங்க சார்.
இயல் மேடம். என்ன இவ்வளவு பாக்குறா பாரு. இந்த அளவுக்கு தாண்டி வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். இத்தனை ஆம்பளைங்க இருக்கிறது இவன் மட்டும் பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் நவுண்டுக்கோங்க. ஓகே சார். எடுத்துக்கிட்டு போறோம். அவளை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. சாரி மேடம், சாரி மேடம், சொல்லி கொடுக்கணும்ல அதான். அதுக்குதான் சார் உள்ள விடாம வச்சிருந்தேன். ஹலோ ஆந்திராஜி. ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும், உங்க வேலையை போய் பாருங்க போங்க. இல்ல சார், நான் நல்லா சொல்லி கொடுப்பேன் சார். அதுவும் நான் கத்து கொடுத்தா இந்த பொண்ணு சீக்கிரமா படிச்சுக்கணும் சார். நான் தான் சார் இந்த வேலையை எடுத்து கொடுத்தேன். சரி நீங்க போங்க, பாத்துக்கிறதா சார். உங்களை போக சொன்னேன் சார். ஓகே சார். அப்படியே கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். அவன் நான் சொல்லி கொடுத்த பார்த்து மயங்கி என்ன காதலிச்சிருவான்னு பார்த்தேன். இவனுங்க விட மாட்டானோ பொண்ணுக்க. நீங்க உங்க சீட்டுக்கு போலாம். ஓகே சார். விமல் விமல் வேற வெளியில செக்கிங் போண்டிருக்கு. நீங்க என் வேலை தான் உங்களுக்கு தெரியுமா சார். இது இந்த லோன் மட்டும் தானே? ஆமா சார். சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. நீங்களா? வேற யார் சொல்லி கொடுக்க முடியும்? நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. என்னது இவன் சொல்லி கொடுக்க போறானா? இயல் மேடம், சொல்லுங்க சார். நான் சொல்ற ஃபார்ம்ல மட்டும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே அது புரிஞ்சிடும். ஓகே, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை படிச்சிருங்க. கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் நான் பாத்துக்கிடுவேன் சார். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 தான் அடிச்சு காட்டுறேன், மிச்சத்தை நீங்க பாத்துக்கிடுங்க. ஓகே சார். இதெல்லாம் பார்க்கணும் நீங்க தலை எழுத்து. இப்ப அவன் கூட பார்க்கும்போது ஏதோ பூச முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. பிடிச்ச போல இருக்கு. இவங்க எடுத்து இப்படி பார்க்கும்போது நிஜமாவே பூச முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது சார். சொல்லுங்க விமல் சார், நானே சொல்லி கொடுக்குறேன். நைஸ். சரி சார், நீங்க சொல்லி கொடுங்க. சரி விமல் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சாருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சார் சொல்லி கொடுத்தா ஈஸியா கத்துக்கலாம். ஓகே சார். ஓகேமா, சார் சொல்லி கொடுப்பாங்க. சார் நம்ம அந்த கணக்கெல்லாம் பார்த்துலாம் வாங்க. ஓகே சார். இதுக்கு முதையே ஓகே சொல்லிருக்கலாம். எவன் சொல்லி கொடுக்கணும்னாலும் சரின்னு சொல்லிட்டு நிப்பியா? ஏன் சார், சொல்லி கொடுத்தா தானே நான் வேலை பார்க்க முடியும். அப்படி ஒரு மண்ணு வேலை பார்க்க வேண்டாம் தானே கட்டிட்டு கிடந்தேன். தள்ளு, சொல்லி கொடுக்குறேன். இவ்வளவு தள்ளி நின்னா போதுமா? போதும். உட்காரு. ஒரு சார் தானே இருக்கு, நீங்க உட்காருங்க, நான் நின்னுகிட்டே கவனிக்க. மாடியில உட்காரு. ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா? சார் வந்துருவாங்க, என்ன விடுங்க. ஒண்ணும் வேண்டாம். ஏன் எனக்கு உரிமை இல்லையா என்ன? இல்ல. எதுக்கு? அதான் உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா? ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ என்ன விடுங்க. மனம் ஏங்குதே எனக்கானே சுகம் தானடி நெஞ்சில் முகம் தானடி